வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுடெல்லியில் வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அரசியல் கட்சியினரின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேரள மாநிலம் பாலக்காடு இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் 7வது பட்டமளிப்பு விழாவில் நேற்று பங்கேற்று பேசுகையில் வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஹைதராபாத் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான விரைவான தொழில்நுட்ப அடித்தளம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் உலகத் தரத்திலான தொழில்நுட்ப கருவிகளை வடிவமைக்க மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். போதைப் பழக்கம் இல்லா இந்தியாவை உறுதி செய்வதில் இளையோர் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற 66வது சர்வதேச கணித ஒலிம்பியாட் 2025 இந்தியா 3 தங்கம் 2 வெள்ளி மற்றும் 1 வெண்கலப் பதக்கம் உட்பட 6 பதக்கங்களை வென்று தரவரிசை பட்டியலில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. டெல்லியைச் சேர்ந்த கனவ் தல்வார் மற்றும் ஆரவ் குப்தா, மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஆதித்யா மாங்குடி ஆகியோர் தங்கப்பதக்கங்களையும், கர்நாடகாவைச் சேர்ந்த ஏபல் ஜார்ஜ் மேத்யூ மற்றும் டெல்லியைச் சேர்ந்த ஆதிஷ் ஜெயின் வெள்ளிப் பதக்கங்களையும், டெல்லியைச் சேர்ந்த ஆர்த்திவ் மனாஸ் வெண்கலப் பதக்கங்களையும் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.